PJ அவர்கள் எழுதிய குர்ஆன் தர்ஜுமாவிலும் அவரை சார்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மற்ற நூல்களிலும் குர்ஆனில் இல்லாத ஆபாசமான கருத்துக்களும் அசிங்கங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களும் இடம்பெற்று உள்ளது. அவங்க சைடு இது அவங்க நிரூபிக்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நிலைப்பாடு என்ன? PJயின் தர்ஜுமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும் ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் தான் ஆபாசங்கள் அசிங்கங்கள் புழுகு மூட்டைகள் மூடத்தனங்கள் கயமைகள் கட்டுக்கதைகள் ஆகியவை உள்ளன என்பதும் அவை இஸ்லாத்திற்கு புறம்பானவை என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நிலைப்பாடு தெளிவா குறிப்பிட்டிருக்கிறோம். தலைப்பை விட்டு ஒரு நூல் கூட வெளியே போகல. என்ன எழுதியிருக்குது? அவர் ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களும் இருக்குது, பேச்சுக்களும் இருக்கிறது, எழுத்துக்களும் இருக்கிறது. தப்சீருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை போட்டிருக்கமே தவிர இந்த எழுத்துக்கள் எதுக்கு போட்டோம்? இதையெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் போட்டிருக்கிறோம். விளங்கித்தான் செஞ்சிருக்கிறாங்க. மோசடியாக எழுதி கையெழுத்து வாங்கிட்டோம்னு சொன்னா ஏமாந்துட்டேங்கிறார். இது ஒரு பதிலாகுமா? அதுதான் அவர் தன்னுடைய பதில் அணிஞ்சார். மோசடியாக கையெழுத்து வாங்கி விட்டார்கள்னா அப்ப நான் கவனிக்காம இருந்துட்டேன் அப்படி சொல்றாரு. இது விவாதத்துக்கு அழகு இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அதனால நாங்க மதுஹபை எடுத்து வச்ச எதுவுமே இதுல உள்ளதுதான். இதையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் அந்த வாசகம் போடப்பட்டுச்சு. அவர் ஏமாந்துட்டாருன்னு சொன்னா அது அவருடைய குற்றம். சரியா? அதுதான் விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா ஒட்டுமொத்த அந்த சாராம்சத்தை பாருங்க. நாம என்னவெல்லாம் சொன்னோம்? மோசடி பண்ணிட்டாருன்னு சொன்னோம், ஹதீஸ்ல இருட்டடிப்பு செஞ்சாருன்னு சொன்னோம், பொய் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னோம். எல்லாம் ஆதாரத்தோட கிளிப்பிங்க போட்டு நினைச்சிட்டோம். பல ஹதீசுகளை இருட்டடிப்பு செஞ்சாருன்னு சொன்னோம். அதே மாதிரி அசிங்கமான விஷயத்தை எல்லாம் அவர் அதை நியாயப்படுத்துறாரு என்று சொன்னோம். அப்ப எல்லாம் பயங்கரமான குற்றச்சாட்டுகள், கையமே கட்டுக்கதை பொய் ஃப்ராடு பித்தலாட்டம்ங்கிற ஸ்டைல்ல உள்ள அவ்வளவு விஷயங்கள். ஒரு மொழிபெயர்த்து சொல்லுங்க ஒரு பேப்பரை கொடுத்து அவர் மொழிபெயர்க்கவே முடியல, அந்த அளவுக்கு உள்ள விஷயங்கள் இருக்குன்னு நம்ம செயலில் இருந்து சொல்லுகிறோம். அவங்க செயலில் இருந்து அசிங்கங்கள்ங்கிற தலைப்பு எடுத்தது அவங்க தாங்க. இந்த தலைப்பை நம்ம எடுக்கவே இல்லைங்க. PJ தர்ஜுமாவில் அசிங்கங்கள் தலைப்புல விவாதிக்க தயாரானது அவர் கேட்டார். நம்ம இந்த தலைப்பு எடுக்கல. அப்போ உங்க அசிங்கத்தையும் பேசணும்ல, சமமா போடுங்கன்னு நம்ம எடுத்தோம். இதை ஒரு தலைப்பாக நம்ம கோரிக்கை வைக்கல. அப்ப என்னுடைய தர்ஜுமாவில் அசிங்கங்கள் இருக்குன்னு சொல்ல வந்தவர் இந்த மாதிரி மிருக புணர்ச்சி மையத்து புணர்ச்சி எல்லாம் காட்ட முடிஞ்சா? எதையாவது ஒரு அசிங்கமா ஆபாசமா என்னுடைய இதுல எடுத்து காட்ட முடிஞ்சா? அந்த மாதிரி அவர் காட்ட முடியல. ஒட்டுமொத்தமா அவருடைய சாராம்சம் என்ன? ஆய்வு குறைவுங்கிறார். அவருடைய குற்றச்சாட்டு அவர் ஒத்துக்கொண்டபடியே அசிங்கம் என்றோ ஆபாசம் என்றோ காது கூசுற விஷயம் என்றோ வெளியில் சொல்லத்தக்க விஷயம் என்றோ அவரால் சுமத்த முடியல. நான் அப்படி சுமத்தி நிறுவி இருக்கிறேன். அவருடைய குற்றச்சாட்டுல என்ன விஷயம் வந்திருக்குது? கொஞ்சம் ஆய்வு உங்களுக்கு பத்தல அப்படிங்கிறீங்க. 100% ஒரு பேச்சுக்கு ஆய்வு பத்தலன்னு வச்சுக்கிட்டா கூட 100% தெரிஞ்சுதான் தப்சீர் பண்ணணும்னா தப்சீர்கள்ல இந்த மாதிரி ஆய்வு குறைவுன்னு ஒத்துக்கிறவும் செய்யறாரு. ஒரு ஆளுக்கு இந்த உலகத்துல யாருக்கும் தகுதி இல்லைன்றார் அவரை. ஏன்னா தப்சீர்ல தப்பு எழுதிருக்காங்க, நம்ம செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு வாதம் கிடையாது. இவர் சொன்ன அவர் சொன்ன கேள்வி எடுத்துக்கொண்டால் கூட எதன் அடிப்படையில் அவர் சொல்றாரு? நீங்க ஆய்வு பத்தலங்கிற அந்த விஷயம் சொல்றாரு. ஆனால் அவர் சொன்ன 17 விஷயங்களுக்கும் பட்டியல் போட்டு வரிக்கு வரை நம்ம நினைஞ்சிட்டோம், பதில் சொல்லி முடித்து விட்டோம். ஒன்னு கூட விடல. பதில் வாயை துறக்காமையா அவர் பதிலா இதெல்லாம் அவர் நினைக்கலாம். ஆனால் கேசட் பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனா பதில் நம்பர் போட்டு சொல்லிட்டோம், ஒன்னு கூட விடல. அதுக்கு பிறகு இந்த ஏகத்துவத்தை வாசி நெஞ்சாரு துண்டு துண்டா வாசிச்சாரு, வாதமா எடுத்து வைக்கவில்லை. அந்த ஏகத்துவத்தை நீங்களே வாசியல்னா அதுல முழு பதில் இருக்கும். எந்தெந்த ஏகத்துவத்தை வாசித்தாரோ அதுல ஒரு பாரா வாசி சொல்றாங்களா, அப்படியா இப்படியா காப்பீட்டு இது பண்ணலாமா, லஞ்சம் வாங்கலாமா, மொத்தத்தையும் படிச்சு பார்த்தீர்களே ஆனால் அதனுடைய சாராம்சம் சரியா தவறாண்டு ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியுமே அறிந்து கொள்ற விஷயத்தை கடைசியா எடுத்து வச்சார். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இதான் செஞ்சிருக்காரு. அதே நேரத்தில் தர்ஜுமா தான் முக்கியம் திருப்பி சொல்லிட்டு வந்தார். அப்படி சொல்லிட்டு வந்து கூட இந்த ஏகத்துவத்தை அவர் எடுத்து வைக்கும் போது தர்ஜுமா தான் முக்கியம், ஏன் ஏகத்துவத்தை வாசிக்கிற நம்ம கேட்டோமா? கேட்கலைங்க. அதுவும் தான் விவாதிக்கப்படணும்னு நாங்க ஒத்துக்கிட்டோம். அதே மாதிரி மதுஹப் நூலுக்கு அவர் இணைஞ்சிருக்கணும், அது சரிதான் தலைப்புல அடங்கும் தான் ஒத்துருக்கணும். அந்த பெருந்தன்மை அவர்கிட்ட இல்லாத காட்சியை பார்க்கிறோம். உங்களுக்கு நினைவுக்காக நான் கொண்டு வர்றேன் பாருங்க. இப்ப அபு தாலிப் பழைய தான் வரிசையா தொடர்ச்சியா உங்களுக்கு சொல்றேன். இப்னு அசாக்கிர்ல ஒரு ஹதீஸ் இருக்கு, அபு தாலிப் முஸ்லிம் என்பதற்கு ஆதாரம்ங்கிறாரு. அபு தாலிப் காஃபிர் என்று கடைசியா முடியுது அந்த ஹதீஸ். அந்த அவர் காபிர்னு முடியக்கூடிய அந்த பார்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்னு அசாக்கிர்னு சொன்னது டெக்ஸ்ட் போட்டு உங்களுக்கு கிளிப்பிங்ல போட்டு அவ்வளவு பேர் அரபியும் பாத்தீங்க தமிழும் பாத்தீங்க. அந்த இருட்டடிப்பு செஞ்சாருன்னு கேட்டமே அதுக்கு பதில் சொன்னாங்களா? அது செய்யவே அந்த ஹதீஸ்ல இருட்டடிப்பு.
அதே மாதிரி வந்து அபுதாவுத் ஹதீஸ்ல வந்து அதுல வந்து தப்பான கருத்தை சொல்லிட்டாரு, அதை கேட்டோம், அதுக்கும் பதில் இல்ல. நசையில இல்லாத கருத்தை நசையில் இருக்குன்றாரு, அதை சொல்லுங்க சொன்னோம், அதுக்கும் பதில் தரல. புகாரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் இருக்குன்னு பாதியை சொன்னாரு, மீதி பாதி அவருக்கு எதிரா இருக்குது, அந்த எதிரான நம்பர் கரெக்டா கட் பண்ணிட்டு சொன்னாருன்னு போட்டு காட்டணும். அதுல நான் கட் பண்ணலன்னு சொல்லணும், கட் பண்ணேன் இந்த காரணத்தை சொன்னேன்னு சொல்லணும், அதுக்கு அவர் வாயவே திறக்கவில்லை. அதுக்கப்புறம் கியாமத் நாள் வரைக்கும் இதான் சட்டம் இமாம்கள் கூறியதாக சொன்னாரு, அதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்டோம், அதுக்கு என்ன செய்யல, அது வந்து ஆதாரம் காட்டல. புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி சலாசம்பி சலாசன் வாய்ச்சி ஒரு கருத்து நிறுவனாரு, அந்த ஹதீஸுக்கு அந்த கருத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு கிளப்பி போட்டு காட்டணும், அதுக்கு வந்து என்ன செய்யல, அவர் பதில் செய்யல. அது மாதிரி திருமதியில ஒரு ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மிருகத்தோடு புணர்ந்தால் அவனுக்கு வந்து தண்டனை இல்லைன்னு சொன்னாங்கன்னு ஒரு பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு கூட பார்க்காத விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிருகத்தோட புணர்ந்துக்க அவனுக்கு தண்டனை இல்ல என்கிற சொன்னாங்க. ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இட்டு கட்டி சொன்னாங்கன்னு சொன்னோம், அதுக்குரிய ஹதீஸை எடுத்து காட்டுங்கன்னு கேட்ட என்ன செய்யல, அவங்க காட்டவே இல்லை. அடுத்து வந்து பெண்கள் ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடாதுங்கிற ஹதீஸ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு முஸ்லீமில் இருக்குன்னாங்க, அதையும் எடுத்து காட்டுங்கன்னு அதுவும் அவங்க எடுத்தே காட்டவில்லை. அது மாதிரி 2 நாள் வரைக்கும் தான் குர்பானி கொடுக்கலாம் பெருநாளைக்கு பிறகு, இந்த ஹதீஸ் மொத்தாவுல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன கிளிப்பை போட்டு அவர் பேசுனதை போட்டு காட்டணும். அது நீங்க பேசுனது தான் கேட்ட, வேற ஒண்ணும் கேட்கல, இந்த சபையில எடுத்து வச்சு கேட்கல. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட என்னவெல்லாம் எடுத்து வச்சு மக்கள்கிட்ட சொன்னீங்களோ அது எங்கள்கிட்ட தாங்கன்னு தான் கேட்டோம். அதுக்கு இதுவரைக்கும் என்ன செய்யல, அதுக்கு வந்து அவங்க ஆதாரம் தரல. இதெல்லாம் ஹதீஸுகள்ல செஞ்ச இருட்டடிப்பு, சொன்னதெல்லாம் ஹதீஸ் இருட்டடிப்புன்னு ஒரு வகையை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இது இல்லாம பதில் சொல்லாம ஒரு விட்டது என்ன, அபூ தாலிப் முஸ்லீம் ஒரு இடத்துல சொல்றாரு, முஸ்லீம் இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்றாரு, அதை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, மானசீகமா முஸ்லீம் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு பதில சொன்னாரு. அது உங்களுக்கே ஒரு அது வந்து ஒரு கேலி குத்தாக இருக்கும், அதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி வந்து அடுத்து என்னன்னு கேட்டா, வேண்டுமென்றே காற்று விடுதல் அப்படின்னு ஃபிக்ஹ் கிதாபுல் துருல் முத்தால கிடையாது, இவங்களா வஹாபிகளா சேர்த்துக்கிட்டு சொல்றாங்க அப்படின்னு பேசின கிளிப்பை போட்டேன். ஆனா வேண்டுமென்றேங்கிற வாசகம் இருக்குதுங்கிற எடுத்து காட்டினேன். இல்ல நான் தவறா சொல்லிட்டேன், வேண்டுமென்றே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு நாணயம் நேர்மை உள்ளவரா இருந்தா, ஆக நம்ம கிதாபுல இல்லன்னு படிச்சு சொல்ற இருக்கிற காட்டி விட்டாங்களே, இதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேர்மை கூட என்ன இல்ல, அவர் தன்னுடைய கௌரவம் தான் பெருசு நினைக்கிறாரு தவிர தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திராணி கூட இல்லாத ஒரு இதை கேட்கணும். அதே மாதிரி வந்து தாய் வழி சகோதரி என்று அந்த வசனம் 4:12 சொல்லுதுன்னு சொன்னாரு, அந்த 4:12 தாய் வழி சகோதரின்னு ஒரு வாசகம் இருக்கான்னு கேட்டோம், இதுவரைக்கும் என்ன செய்யல, எடுத்து காட்டல. 12,000 கிலோமீட்டருக்கு அப்பா மைலுக்கு அப்பால உள்ள ஒருத்தி கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல ஒரு புள்ள பெற்றுட்டான்னு சொன்னா அது அவன் புள்ளதான்னு சொல்றீங்களே, இதுதான் சிந்தனை, இது ரிசர்ச் ஆயுது, இது என்ன ஆதாரம் இது அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது குர்ஆனுக்கு மாற்றமான சித்தாந்தமா இருக்குன்னு அதுக்கு அவங்க பதில் சொல்லல. ஒருத்தன் வந்து விவாகரத்து செஞ்சு 20 வருஷம் கழிச்சு அந்த பொம்பளை புள்ள பெற்றான்னு சொன்னா அந்த புள்ளை அவன் தலையில கட்டி போடணும் என்று கிதாபுல இருக்குதா, இது எப்படிங்க இது ரிசர்ச் ஆங்க, இது ஆதாரமாங்க, இப்படிலாம் சொல்லலாமான்னு கேட்டோம். இதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்களான்னு யோசிச்சு பாருங்க, கடைசி கட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யல, பதில் சொல்லல. சாபி மதபுல 4 வருஷ கர்ப்ப காலம் சொன்னாங்களே, அந்த 4 வருஷ கர்ப்பத்துக்காவது ஆதாரம் காட்டினாங்களா? இல்ல, அது கண்டல. அதே மாதிரி வந்து அலிஃப் லாம் மீமுக்கு நீங்களா அர்த்தம் சொல்லுங்க, நாங்க தான் அர்த்தம் இல்லைங்கிறோம், நீங்களா அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்டோமே, அலிஃபுண்டா இதான் அர்த்தம், லாமுண்டா இதான் அர்த்தம் அவங்களா சொல்லணுமா இல்லையா? அதை கேட்டோம், அதுக்கு என்ன செய்யல, அர்த்தம் அவங்க வந்து சொல்லல. அதே மாதிரி வந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறவன் சிறுமியோட புணர்ந்தால் ஹஜ்ஜு முடியாது, புணத்தோட புணர்ந்தால் ஹஜ்ஜு முடியாது, அது மாதிரி மிருகத்தோட புணர்ந்தால் ஹஜ்ஜு முடியாது, கழுதையோட புணர்ந்தால் ஹஜ்ஜு முடியாது, வெட்டி எடுத்துட்டு வந்து செஞ்சு அப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்களே, இதான் ரிசர்ச்சா, இதெல்லாம் அசிங்கம் இல்லையா? அப்ப நீங்க ஒப்புக்கொண்டப்பட்ட நூல்கள்லாம் இதெல்லாம் இருக்கிறது என்று நாங்க என்ன மூலத்தோட எடுத்து காட்டணும். அதை வந்து என்ன செய்யல, வந்து இது பண்ணி தெரியல. அதே மாதிரி வந்து முரண்பட்டு பேசுறது, இலங்கையில் ஏதோ மறுத்தாரு இங்க வந்து பேசினார்னு சொன்னோம், அது இங்கே மறுபடியும் பேசி 3வது ஒரு முரண்பாட்டு தான் உண்டாக்குனாரு. அப்புறம் விபச்சாரிய மனைவி ஒரு விபச்சாரத்தில் மாட்டிக்கிறவன் அவன் என் பொண்டாட்டின்னு சொன்னா தண்டனையில தப்பிச்சுக்க மாட்டீங்களே, இதுண்டா எல்லாரும் செய்வான, இது சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது, இதுதான் சரி அப்படின்னு உலகத்தில் யாராவது தண்டிக்க முடியுமான்னு கேட்டோம். அதுக்கு இது வரைக்கும் ஆன்சர் பண்ணல. ஊமையை கெடுத்துட்டா, ஊமையை விசாரம் பண்ணி கெடுத்துட்டான்னு வைங்க, அவனுக்கு எடுத்து இவனுக்கு தண்டனை இல்லை அவளுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்றீங்களே, அவளுக்கு தண்டனை இல்லைன்றா கூட புரியுது, வலுக்கட்டாயம் பண்ணிருப்பான், இவனுக்கே இல்ல, அதுக்கு கேட்டோம், அதுக்கு சொல்லல. மெண்டல் பையில பிடிச்சிட்டு விபச்சாரம் பண்ணி விட்டான்னு வைங்க, அதுக்கும் தண்டனை இல்லைன்னு எழுதி வச்சுக்கிறீங்க. மெண்டல் மனதான் கூடுதலான நம்ம கருணை காட்ட வேண்டும், சிறுமியை சீரழித்தால் தண்டனை இல்லை அப்படின்னு எழுதி வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் சரியான்னு சொன்னோம். அது மாதிரி வந்து சவுதியில் உள்ள ஆதாரம் அப்புறம் ஆதாரம் இப்படிலாம் முரண்பட்டு பேசலாமா அப்படின்னு கேட்டோம். அது மாதிரி காசு கொடுத்து விபச்சாரம் செஞ்சால் தண்டனை இல்லை, ஓசியா செஞ்சாதான் தண்டனை, கூலி பேசிட்டு கரெக்டா விசாரம் செஞ்சுக்கலாம்னு கிதாபுல இருக்காங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கும் பதில் இல்ல. முஸ்லீம் பெண்ணை வந்து காபீர் வந்து விசாரம் பண்ணி கெடுத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை இல்லை இவளுக்கு தான் தண்டனைன்னு சொல்றீங்களா, இது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டா பதில் இல்ல. அதே மாதிரி மாலிக் இமாம் வந்து இந்த மாதிரி நீங்க அசிங்கத்துக்கு அழைக்கிறீங்க, ஒரு சட்டத்தை சொன்னா அசிங்கத்துக்கு அழைக்கிறீங்க நீங்களே, இதையே மாலிக் இமாம் சொல்ற, அதோட கூட சொல்றாரு, அப்ப ஜட்ஜியோட வரலாங்கிறாங்கன்னா போட வரலாம்னு சொல்லி நாங்க கேட்கலாமா இல்லையா?
அப்படின்னு கேட்டோம். அதுக்கு என்ன இல்ல, அதுக்கும் பதில் கிடையாது. அதே மாதிரி வந்து அப்புறம் கையையும் முகத்தையும் காட்டலாம்னு சொல்லி ஹிதாயாவுல எழுதி வச்சுக்கிறாங்களே, அப்ப முகத்தை காட்டுறாங்கன்னு சொல்றீங்களா? உங்க கிதாபுலையும் இது இருக்குது. நீங்க ஒரு கண்டிச்சு விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயம் உங்கள்ட்ட இல்லாம இருந்தா தானே கேட்கலாம். இவங்க ஒழுக்கக்கேடு கலைக்கிறாங்க, நாங்க நல்லது கலைக்கிறோம்னு சொல்லக்கூடிய உங்கள்ட்ட இதெல்லாம் மறக்கணுமா இல்லையா? அது கிடையாது. அது மாதிரி ஒருத்தர் தெரியாதனமா ஒரு பொம்பளை பிள்ளை கைப்பற்றுச்சுன்னு வைங்க, அவ அம்மாவும் ஹராம் ஆயிருவா. அப்போ அது மாதிரி சொல்றீங்களே, அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணிருந்தா ரத்தாய் போயிருங்கிறீங்களே, இதெல்லாம் சரியான்னு கேட்டோம். அதே மாதிரி கஞ்சா விஷயமாக கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், ஆனா இது அவாம்களுக்கு சொல்லக்கூடாது, பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு எழுதிருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஆலிமுல் வார்த்தை இருக்கான்னு இருக்கிறாங்க. சரி, அப்படி ஆலிமுல் வார்த்தை வேணாம், பொதுமக்களுக்கு சொல்லாம சாப்பிட்டுக்கலாங்கிறீங்களா? இதுக்கு என்ன அளவுகோல், இது என்ன ஆதாரம்? அதை சொன்னோம், அதுக்கு என்ன செய்யல, பதில் சொல்ல. இப்னு தைமியா வந்து உருவம் இருக்குன்னு சொன்னாண்டு பகிரங்கமா பேசிவிட்டு இங்க அவர் சொல்லவே கிடையாதுன்னு நினைச்சீங்க, மறுத்து பேசுங்க, ரெண்டையும் போட்டோம். மூணாவது சொன்னா அதுக்கு மேல ஒரு முரண்பாடு அமைஞ்சிக்கிச்சு, மூணையும் சேர்த்து 3 கிளிப்பா போற அளவுக்கு ஆகி போச்சு. அதுக்கு அடுத்து என்ன, தன்குரிய தன் துவாரத்தில் இப்படின்னு சொன்னீங்க. இது நடக்கவே செய்யுமாங்க? இது என்ன நடந்ததுக்கு தான் சட்டம் சொன்னாங்க, இது வரைக்கும் பேசிட்டு வந்தீங்க. சரி, நடந்தது சொல்லிட்டு போறாங்க, இது நடக்குமா? எந்த ஊர்ல நடந்திருக்கா? நடக்க முடியுமா? அவ்வளவு பிசிக்கலாக அதை நிரூபிக்க இயலுமா? விஞ்ஞானத்தை நிரூபிக்க இயலுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அது ஆபாசங்கிறாங்க. இவங்க வந்து டிகிரி கற்பனை பண்றாங்கிறாங்க. உங்க கிதாபுல இருக்கு, நீங்க பதில் சொல்ற, அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி இமாமையை குர்பானி கொடுக்கலாங்கிறீங்களா? அது என்னங்க இது? இமாமையை தொழுவை வைக்கிறதுலாம் அவர் கத்தீபாவெல்லாம் அது மாட்டுக்கு மனுஷன் பறக்கிறாங்கிறீங்க. அவன் குரானை மனப்பாடம் பண்றாங்கிறீங்க, அவனை இமாம நியமிக்கலாங்கிறீங்க, அவனை அறுத்து என்ன செய்யலாம், கொத்து புராட்டை போட்டு சாப்பிடலாங்கிற, இதெல்லாம் என்ன என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து இவன் அவன் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்களே சொல்லியிருக்கேன் கேட்டோம், நாங்க வேணும்னு தான் சொன்னோம், இனிமே சொல்ல மாட்டோம்னு சொல்றீங்க. எங்களுக்கு கேள்வி கேட்கறீங்க. நாங்க தான் சொல்லுவோமே, வழிகட்டவர்களை எல்லாம் இப்ளீஸ் சைத்தான சொல்ற இடத்துல வைக்கிறார்கள், அப்படித்தான் நாங்க சொல்லுவோம். எங்கள்கிட்ட மாற்றுக்கிறது கிடையாதுன்னு சொல்லிவிட்டோம். அதுக்கப்புறம் கண்ணக்கோல் வைத்து திருடுறது, அதுக்கு தண்டனை இல்லைன்னீங்க. இதுங்க கண்ணக்கோல் வச்சு திருடுறது தண்டனை என்ன? பிற பிள்ளைங்கலாம் பயங்கரமா சப்பட்டா போயிருவாங்க. இதான் நாங்க ரிசர்ச் கேட்டோம், அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. குழந்தைய கடத்தலாம் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு தண்டனை இல்ல. மிருகத்துக்கு தண்டனை கொடுப்பீங்களான்னு கேட்கறீங்க. விபச்சாரம் மிருகத்தை பிறந்து அவனை போட்டு தண்டனை கொடுங்கன்னு சொன்னா மிருகத்துக்கு யார் தண்டனை கொடுக்குறேன்னு கேட்கறீங்க. இந்த மாதிரிலாம் பண்றீங்க. அதை விட கன்னி சோதனை ஒண்ணு போட்டீங்களே, அது பயங்கரமான ஒரு சோதனையா இருந்துச்சு, அதுக்கு வந்து ஒண்ணும் செய்ய முடியல. அவர் பஞ்சு வச்சுக்கிற விஷயத்தை சொன்னீங்க, அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. 2 விரலால், சரி அதுதான் அசிங்கமா இருக்குது, அசிங்கம் இல்லாத ஒண்ணு போடுவோமேன்னு சொல்லிட்டு 2 விரல்ல பல்லு துலக்கிறத பத்தி கேட்டேன். இதுக்காவது என்ன செஞ்சிருக்கலாம், இதுல என்ன அசிங்கம் இருக்குன்றாவது ஒரு ஆதாரத்தையாவது, இந்த ஹதீஸ் ஆதாரம் சொல்லி இருக்கலாம். அதையும் சொல்லல. நல்லா ஊறி போன பல்லு ஆரம்பத்தில் பல் துலக்கும் நல்லா தேய்ச்சி முழிஞ்சிரனு அப்படின்னு சொல்றீங்களே, இது நாகரிகம் யாராவது டாக்டர் ஒத்துக்குருவானா, விஞ்ஞானம் ஒத்துக்குறோமா, நாகரிகம் உள்ளவங்க ஒத்துக்குருவாங்களா? இது என்னங்கன்னு கேட்டோம். அதுக்கு இந்த மாதிரி எழுதினவங்க தான் இந்த சட்டத்தை எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யல, பதில் சொல்லல. குர்ஆனை தூய்மையானதில் யாரும் தொடக்கூடாது என்ற வசனத்தை ஆதாரமா வைக்கலன்னீங்க, ஆனா வச்சேன்ட்டீங்க. அதுல முரண்பட்டதுன்னு சொன்னா அது சமயத்துக்கு தகுந்தவாறு நாங்க அப்படி செய்வோம், இடத்துக்கு தகுந்தவாறு மாத்திக்கிடுவோம், எங்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. அதாவது மூமின்களை கண்டால் ஆமன்னான்னு சொல்லுவோம், அங்கிட்டு போயிட்டா வேற மாதிரி சொல்லிக்கிறோம் ஒரு கூட்டம் சொன்னாங்களே, அந்த மாதிரி ஸ்டைல நீங்க என்ன செய்றீங்க, இதுக்கு பேர் தந்திரம் நினைச்சுக்கிட்டு ராஜதந்திரம், இவ்வளவு ராஜதந்திரம், தகுந்த மாதிரி பேசிக்கிறோம், தகுந்த மாதிரி பேசிக்கிறோம், விழிப்புணர்வா இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் கோட்டை விட்டேங்கிறீங்க ஒரு பக்கம். சரி சரி, அடுத்து என்ன செய்றீங்க, அரசியல் இருக்கிறா இல்லைங்கிறீங்க. எவ்வளவு முரண்பாடு, அதுக்கு நீ சொன்ன சரியா இல்ல. பார்சி மொழியில ஓதலான்னு சொன்னதுக்கு என்ன செய்யறாங்க, அரபிக்கு நெருக்கமா இருக்கனால உச்சரிப்பு கரெக்டா வரீங்க. அதுக்கடுத்து ஒரு பார்சி மொழிக்கு நான் வாசினேன், அதுக்கு சொன்னீங்களா? பார்சி விளங்காத மக்கள் அங்க இருக்கிறார்கள்னா பார்சியில பேசினா தானே பார்சியில விளங்காதன்னு சொல்ல முடியும். பார்சி அரபியில் எழுதி வாய்ச்சா அரபியில உள்ளவனு தானே விளங்காது. அப்ப அந்த அப்படின்னு சொல்ல முடியல உங்களுக்கு. அது மாதிரி தௌராத் இன்ஜீல் விஷயத்துக்கு வந்து பேச்சுக்கு அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறத. வந்து தௌராத் இல்லதான், இல்லாத ஒண்ணு ஒருத்தவங்க வச்சுக்கிறோம், உதாரணத்துக்கு தானே சொன்ன, உதாரணம் இருக்கிறதான உதாரணம் சொல்லணும், அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அது யூனுஸ் நபி விஷயமா சொன்னீங்க, அதுக்கு என்ன செய்யல, உங்கள்ட்ட பதில் நாங்க சொல்லிட்டோம். அதை விட மோசமா அல்லாஹ் கோபிச்சாருங்கிற அளவுக்கு எழுதி வச்சிருக்கான்னு சொன்னோம். அது மாதிரி தர்ஜுமாவுல தான் தவறுன்னு சொல்லிட்டு ஒரு தர்ஜுமாவுல ஒரு தவறும் காட்டல, நோட்ஸ்ல தான் காட்டிருக்காரு. எல்லாமே என்னது தர்ஜுமா தவறுன்னு சொன்னவர் தர்ஜுமாவுல மொழிபெயர்ப்புல காட்டாம குறிப்புகள் கொடுத்திருப்போம்ல, அதுல இருந்தா நபரால் அதிகபட்சமாக காட்ட முடிஞ்சு. அப்புறம் இறைவன் இல்லைன்னு கூட பேசியிருக்காருன்னு சொல்லி அதையாவது சவால் விடுவாரு, கிளிப்ப கேட்பாரு, அதை போட்டு காட்டலான்னு பார்த்தா அதை கேட்கறது கூட ஒரு தெரியும் இல்ல, போடு அதை போடு அப்படி சொன்னு கேட்கணுமா இல்ல, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்கிறோம், கேட்பாரு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது வரைக்கும் கேட்கவே இல்லை. அது மாதிரி வந்து இப்படி நிறைய சுருக்கமா டைம் முடிந்து விட்ட காரணத்தினால இன்னும் சில விஷயங்கள் பட்டியல் இருக்கிறது. நீங்க நிதானமா உட்கார்ந்து ஒன்னும் செய்ய வேணாம், மொத்தமா எழுதுங்க. அவர் கேட்டதெல்லாம் நீங்க எழுதுங்க, நான் கேட்டதெல்லாம் எழுதுங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தொகுப்புரை அவங்களுடைய தொகுப்புரையில நேத்தையிலேருந்து இன்ன வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாகத்தான் இருந்தேன் அப்படிங்கிற வாக்குமூலத்தை அறிவிச்சாங்க.